பாகிஸ்தானின் இராணுவ ஜெனரல் கடந்த நாளில் எவ்வளவு பயத்துடன் பேசினார் என்பதை நாங்கள் கண்டோம். அவர் பாகிஸ்தானியர்களிடம் கூறுவது, இந்தியாவும் பாகிஸ்தானும் ஒன்று அல்ல, இரண்டு. இதை நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லி கற்றுக் கொடுக்க வேண்டும். எங்கள் முன்னோர்கள் மிகவும் கஷ்டப்பட்டு பாகிஸ்தானை உருவாக்கினர். இந்துக்களும் முஸ்லிம்களும் ஒரே மாதிரி அல்ல. நாமும் அவர்களும் இடையே நிறைய வேறுபாடுகள் உள்ளன. அதனால் தான் எங்கள் முன்னோர்கள் அப்படி செய்தார்கள் என்று கூறி மதச்சார்பின்மை பற்றி கூறி மிகவும் பெரிய வரலாற்று சிறப்புமிக்க ஒரு பேச்சை அவர் நடத்தினார். அதில் அவர் கூறியது, தலைமுறைகளாக நீங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும். பாகிஸ்தான் தனித்துவம், இந்தியாவுக்கு எதிரான பகையை குழந்தைகளின் மற்றும் புதிய தலைமுறையின் மனதில் வளர்க்க வேண்டும் என்பதை. அப்படி அவர் கூறியதற்கு காரணம், புதிய தலைமுறை இந்த இணையம் சமூக ஊடக காலத்தில் உண்மையை அறிய எளிதாக இருக்கிறது. விரல் நுனியில் உண்மையை அறியலாம். முன்பு பாகிஸ்தான் கூறி பரப்பிய பொய்கள் இன்றைய பாகிஸ்தானின் தலைமுறையில் அடங்கும். நாம் செய்ய முடியும். ஆனால் பாகிஸ்தானில் இளைஞர்கள் நிறைய உள்ளனர். அதற்கு மேலாக அங்கு நடைபெறும் உள்நாட்டு மோதல்களே இதை சொல்ல காரணம். பாகிஸ்தானை எதிர்கொள்ளும் நிலைமை அதுவே. அதாவது இந்த வளர்ச்சி மட்டுமல்ல நாட்டில் உள்ளது. நம்மிடமும் தமிழ்நாடு சுதந்திர நாடாக விரும்புபவர்களுக்கு தெரியும். ஆனால் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையே வேறுபாடுகள் உள்ளன என்று கூறுவது மிகவும் வலுவான ஒரு அரசியலமைப்புடன் கூடிய துல்லியமான நிர்வாக அமைப்புகளில் இருந்து வலுவுகள் மிகவும் வரையறுக்கப்பட்ட அளவிலேயே செயல்பட முடியும். இரண்டாவது விஷயம், இந்தியாவின் சட்ட அமைப்புகள் மிகவும் வலுவானவை. இப்போது எந்த ஒரு மாநிலமும் சுதந்திரமாக விரும்பினால் நமது இராணுவம் மிகவும் சக்தி வாய்ந்தது. இதையெல்லாம் செய்யக்கூடிய நிலைமையில் ஒரு சக்தி வாய்ந்த விஷயமாக உள்ளது. இப்போது மணிப்பூர் உட்பட பலருக்கும் மாநிலங்களும் உள்ளன. இதில் எந்த வெற்றியையும் காணப்படாத ஒரே நாடு இதுதான். சில வெற்றிகள், சில நாடுகள் இந்தியாவின் நிலைமையை பாகிஸ்தானில் மீண்டும் செய்ய முடியாது. நான் அப்படி இருப்பதால் தான், அதனால்தான் அப்படி இருக்கிறேன். ஆனால் பாகிஸ்தானில் உள்ள வரலாற்று உண்மைகள் காரணமாக நான் இப்போது அப்படி இருந்தால் நான் கைது செய்யப்பட வேண்டும். மேலும் ஆப்கானிஸ்தானிலும் அவர்கள் உள்ளனர். அப்போது இப்படி பரவலாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு அவர்களுடைய சொந்த இடங்கள் உள்ளன. அதில் அதுவல்ல என்று கூறினான் மனிதன். அப்போது நான் வழியாகவே அவர்கள் மாற்றப்பட்டனர். அன்றிலிருந்து தொடங்கி வரவில்லை. அதை கையாள முடியாது என்பதே இப்போது நான் பகுதியாக்கியது. அவையெல்லாம் உள்ளன. ஆனால் அங்கு உள்ள மனிதர்களை சேர்த்து வைத்திருக்க முடிந்திருக்கலாம். அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் உணர்வார்கள். ஹைதராபாத்திலும் அப்போது. ஆனால் பாகிஸ்தானில் என்று கூறுவது பாகிஸ்தான் தேசிய உணர்வுக்கு வெளியே இந்தியாவில் இருந்தது. ஆனால் இப்போது என்ன செய்கிறது? காஷ்மீரில் உள்ள மக்களுக்கு தான் அப்படியல்ல. காஷ்மீரிகள், குறிப்பாக பகுதியாய் வாழ்ந்தவர்கள், இன்றைய காஷ்மீரிலும் ஒரு பெரிய பகுதி இந்திய தேசிய உணர்வுடன் இணைந்து விட்டது. இடுக்கி கூறினார். அதில் மிகவும் குறைவுதான் உள்ளது. ஆனால் பலூச் மக்கள் முழுவதும் பாகிஸ்தானுக்கு எதிராக உள்ளனர். அதனால்தான் பிளவு ஏற்படும் என்று கூறப்பட்டுள்ளது. பின்னர் நான் பார்த்த சில கருத்துக்களை கூறத் தொடங்கினேன். சில காலமாக இல்லை, சில காலமாகவே. சில நாட்கள் என்பது சரி. ஒரு நாடு இப்போது ஒரு கருத்து கூறுகிறது, நடக்கவில்லை. ஒரு நாட்டை பற்றியே பேசுகிறோம், அது ஒரு நீண்ட ஆதாரம். இப்போது என்று கூறும் ஒரு நாட்டில் அங்குள்ள ஆட்சியை கவிழ்க்க 20 ஆண்டுகளாக அதற்காக செயல்பட்ட ஒரு முகமைக்கான முகவரின் ஒரு நேர்காணல். நான் அந்த முகமை நான் செய்வதை சொல்ல வேண்டியதில்லை. அப்போது அப்படியெல்லாம் நடக்கும். 10, 15, 20 ஆண்டுகள் வரை நீடிக்கும் பெரிய பெரிய பார்வைகள் தான் ஒரு நாட்டின் முகமைகளும் செய்யும். உப்பு மாறவில்லை என்றால் விடுதலை படைக்கு இந்தியாவின் பக்கம் இருந்து கிடைக்கிறது. நான் இவ்வாறு கூறுவது மிகவும் சர்வதேச சட்டங்களுக்குள் உள்ள விஷயமாகும். நாம் ஒருபோதும் அதை செய்கிறோம் என்று சொல்ல முடியாது. குற்றச்சாட்டு உள்ளது. இந்திய நிறுவனங்கள் அவர்களை ஆதரிக்கின்றனர். இப்போது 71 பங்களாதேஷ் ஒரு நாடு உருவாகும். யாராவது எதிர்பார்த்தார்களா? ஆனால் அதற்கான ஒரு முயற்சி எவ்வளவு நாட்களுக்கு முன்பே தொடங்கியது சுலபமாக சொல்லலாம். அதே போல இப்போது பலூசிஸ்தான் ஒரு சுதந்திர நாடாக மாறவில்லை. எதிர்காலத்தில் நடக்கப் போகும் ஒரு விஷயமே. ஆனால் பலூசிஸ்தான் நிலைத்திருக்குமா என்பதே கேள்வி. பாகிஸ்தான் பிளவுபட வாய்ப்புள்ளது என்ற பயத்தால் தான் இராணுவ ஜெனரல் நேற்று இதையெல்லாம் பேசினார். ஆனால் இது பலூசிஸ்தானில் மட்டும் முடிவடையுமா? இனி பாகிஸ்தானும் இந்தியாவும் இடையே ஒரு போர் ஏற்பட்டால் பாகிஸ்தான் பல துண்டுகளாக மாறுவதோடு மட்டுமல்லாமல் பாகிஸ்தான் என்பது பஞ்சாப் மட்டுமே ஆகிவிடும். நாம் இந்த பாகிஸ்தானை மேலும் விரிவாக ஆய்வு செய்யலாம். பாகிஸ்தானின் இந்த ஒரு வரைபடத்தை ஒரு பார்வை போடலாம். அவர்களுக்கு முக்கியமாக 4 மாகாணங்கள் உள்ளன. ஒன்று பலுசிஸ்தான். வரைபடத்தில் பார்க்கும்போது நமக்கு தெரியும் இது மிகப்பெரிய நிலப்பரப்பு. பாகிஸ்தான் எனப்படும் நாட்டின் பெரும்பகுதியும் பலூசிஸ்தானில் இருந்து தான் வருகிறது என்று சொல்லலாம். அதற்கு பிறகு சிந்து உள்ளது. அதுக்கு பிறகு பஞ்சாப் உள்ளது. கைபர் பக்தூன்குவா பகுதி உள்ளது. அதற்கு 4 மாகாணங்கள் உள்ளன. அதற்கு மேலாக பாகிஸ்தான் சட்டவிரோதமாக கைப்பற்றியுள்ள இந்தியாவின் ஜம்மு காஷ்மீரின் பகுதிகள், கில்கித் பால்டிஸ்தான், பின்னர் பாகிஸ்தான் அசாத் காஷ்மீர் என்று அழைக்கும் ஒரு மாகாணம். இவையெல்லாம் பாக் ஆதீன காஷ்மீரும் பாகிஸ்தானின் கட்டுப்பாட்டில் உள்ளது. ஆனால் அவர்கள் நல்ல கட்டுப்பாட்டில் இருக்கிறார்கள். அப்போது நான் அங்கே உள்ளவர்களை ஈடுபடுத்தினேன். ஆனால் பஞ்சாபில் மிகவும் சிறிய பிரச்சனை ஆகும். ஆனால் இப்போது மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு எதிர்ப்பு பிளஸ்களும் போராட்ட பிளஸ்களும் வன்முறை பிளஸ்களும் நடத்தி பிளஸ் கொண்டிருந்தது. என்று கூறும் பிளஸ் ஒரு வரலாறு பிளஸ் ஆகிய ஒரு கலாச்சாரம் சுண்டு சிந்து பாகிஸ்தானில் இருந்து பசுகிறது. பாகிஸ்தான் பகுதியாக நான் விரும்பவில்லை. ஆனால் பலூசிஸ்தானில் உள்ள பிளஸ் போலே சக்தி வாய்ந்த ஒரு எதிர்ப்பு பல்ஸ்மோ அதற்கு பாசு தொலைவில் உள்ள சக்தி வாய்ந்த இந்த ஆயுத போராட்ட பிளஸ் ஒன்றும் இல்லை. ஆனால் ஃபைபர் பகுதி பிளஸில் உள்ளது. இந்த பிளஸுடன் இணைந்து செயல்படும் சவர்களுக்கு தாலிபான் ஆப்கானி பிளஸ் தான் அரசு செயல்படும். பிளஸ்கள் எல்லாம் செயல்பாட்டில் சுள்ளன. கயிறு பிளஸ் பகுதியில் கையில் உள்ள மனிதர்களின் வரலாறும் கலாச்சாரமும் பஞ்சாபில் தான் பாகிஸ்தானின் முக்கியமான பகுதிகளை செய்கிறது. பஞ்சாப் மையமாக செயல்படும் பிளஸ்கள் தான் பாகிஸ்தானுக்கு கிடைக்கிறது. அதனால் மற்ற பகுதிகளில் உள்ளவர்களுக்கு பெரியவர்களாக அவர்கள் கருதப்பட மாட்டார்கள். பேசும்போது அவள் சொல்வதெல்லாம் பிளானாலும் மாறுபட்ட பார்வைகளும் மாறுபட்ட வாழ்க்கை முறையும் பாகிஸ்தானில் ஒரு முறை கூட காணப்படுகிறது. நாம் கவனிக்க வேண்டிய விஷயம், எந்த ஒரு கட்டத்திலும் பலூசிஸ்தான் பாகிஸ்தானில் இருந்து பிரிகிறதானால் எதை வைத்தாலும் அதனுடன் இணைந்து சிந்துவும் கயிறு பகுதியில் பஞ்சாபில் இருந்து விலக முயற்சிக்கும். ஓரளவுக்கு இந்தியாவும் ஆதரித்தால் அது சாத்தியமாகவும், அப்படி வந்தால் பாகிஸ்தான் என்று சொன்னால் பஞ்சாப் என்றதிலேயே சுருங்கும்.
இதைப் போல ஒரு பகுதி இருக்கும் நாம் அதில் மிக அதிகமாக 3,50,000 கிலோமீட்டர் இந்த இசை மக்கள் தொகை ஒன்று கூடுகிறது. இல் என்றால் 1,000 சதுர கிலோமீட்டர் அதன் ஒரு பகுதி என்று கூறப்படுகிறது. அங்குள்ள மக்கள் தொகை என்று கூறுவது 4 கோடி சிந்து நுழைய இருந்தால் 1,000 40,000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு. ஆனால் அதன் பேரில் என்று கூறுவது 5 கோடி, இதில் 5 என்று கூறுவது 2,000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு உள்ளது. பிரபலமான என்று கூறுவது 13 கோடி. அப்போது பாகிஸ்தானில் மிகவும் பிரபலமான ஒரு பகுதி என்று கூறுவது 5. அதோடு பாகிஸ்தானில் மிகப்பெரிய ஒரு பகுதியும் பஞ்சாப் மற்றொரு விதமாக கூறினால் என்று கூறுவதின் ஆட்சி பஞ்சாபிகளால் நடத்தப்படுகிறது. பாகிஸ்தானில் இது முஸ்லிம்கள் தான் அனைவரும் கூறுவது. பாகிஸ்தானின் மேல் எடுத்துக் கொள்ளும் போது 96.3% முஸ்லிம்கள், சுமார் 23 கோடியாகவும் சுமார் 21% இந்துக்கள் மற்றும் 1 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் நான் 1.3% பேர் அஹ்மதி என்று கூறப்படும் பகுதி 10.7% பேர் சினிமாக்கள். அதோடு நீங்கள் 12,000 பேர் ஆரட்டி அங்கே இருப்பார்கள். பெரும்பாலான முஸ்லிம்கள் இருந்தாலும் பாகிஸ்தானின் அரசியல் நாம் கேட்டால் அங்கே பஞ்சாபிகள் மிகவும் சக்தி என்று கூறப்படும்.